ஆமாங்க, லிவ் முஸ்டாங் ஒரு பியூர் அப்புறம் ஆயுர்வேதிக் மெடிசன். இது ஆண்கள வலிமை அதிகரிச்சு ஸ்டாமினாவை அதிகரிக்கிறதுலயும் 100% சிறப்பானது. இது ஒரு பவர் பூஸ்டர் போல வேலை செய்யுது. முலண்டோ, ஷதாவரி, அஸ்வகந்தா, காஞ்ச் பீச், லாங், ஜெயஃபல், அகர்காரா, शुद्ध विदारिकान, गोपचुरा, रस सिंदूर, बांग भस्म, स्वर्ण मक्षिक भस्म, ஆவ்லா, முலேட்டி, தால்மக்கானா, பாலா ஆகியவைகளை கொண்டு இது தயாரிக்கப்பட்டிருக்கு. அதனால எந்த பின் விளைவுகளும் கிடையாது. இதோட முக்கிய இன்கிரீடியன்ட் என்னன்னா முலண்டோ. இது ஆப்பிரிக்காவோட காடுகளில் மட்டுமே ரொம்பவும் அரிதா காணப்படும். இதுதான் இயற்கையின் அற்புதம். இது ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஆண்களுக்கு ரொம்ப வலிமையை கொடுக்குது. அதுக்கப்புறம் அவர் கூட சந்தோஷமா இருக்கணும்னா மனசு ஒத்து வரந்தாலும் உடம்பு ஒத்து வரல, ரொம்ப அதிகம். 2 மனசும் ஒத்து போனால் தானே சந்தோஷமா இருக்க முடியும். இப்போ நாங்கள் 2 பேருமே சந்தோஷமா இருக்க காரணம் இந்த லீவ் மஸ்டான் தான். காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு பிள்ளைகளை குளிப்பாட்டி ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு வீட்டுக்காருக்கு லஞ்சு கட்டி அவரை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு நாம் வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க போகிறதுக்கு நைட்டு 10-11 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் அவர் கூட சந்தோஷமா இருக்கணும்னா மனசு ஒத்து வரந்தாலும் உடம்பு ஒத்து வரல. இதுல எங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது? போனா தானே சந்தோஷமா இருக்க முடியும். யார்கிட்ட போய் இந்த பிரச்சனை சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவர் என் பிரச்சனையை புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. சரி, அப்பதான் சோஷியல் மீடியால லீவ் மஸ்டான் விளம்பரத்தை பத்தி பார்த்தேன். இதை அவருக்கு கொடுத்தேன், இதை நானும் எடுத்துக்கிட்டேன். அவருடைய பிரச்சனை சரியாயிடுச்சு, என்னுடைய பிரச்சனை சரியாயிடுச்சு. இப்போ நாங்கள் 2 பேருமே சந்தோஷமா இருக்க காரணம் இந்த லீவ் மஸ்டான் தான். ஆனா இப்போ அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட எல்லாரும் என்ன மலடின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சுனிலுக்கு இத பத்தி நான் என்னன்னு சொல்றது? அவரே அவரோட பிரச்சனையால ரொம்ப சோர்வா இருக்காரு. அவரு இதையெல்லாம் நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காரு. தெரியல, வீட்டுக்கு வந்த உடனே படுத்துக்குவாரு. அவர் உடம்புல சக்தியே இல்லாத மாதிரி. பேசுறத விடுங்க, அத பத்தி யோசிச்சாலே தப்பு. அப்பதான் நானு ஒரு நாள் சோஷியல் மீடியால லிவ் மஸ்டாங் பத்தி படிச்சேன். நிறைய பேரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அப்போ நான் அதை நம்பல. அப்புறம் நான் ரிஸ்க் எடுத்தேன். உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். சுனிலுக்கு தினமும் 1 மாத்திரை தருவேன். வெறும் 7 நாள். வெறும் 7 நாள். அதுக்கப்புறம் 2 மாசமா கர்ப்பவதியா இருக்கேன். பல மணி நேரம் நிக்கிறதே இல்ல. தெரியல அப்படி என்ன பவர் வந்துருச்சுன்னு. நான் என்ன நினைச்சேன்னா அவரு முன்ன இருந்த மாதிரி இப்ப இல்ல. தேங்க்ஸ் டு லிவ் மஸ்டாங்.